ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காக கூட நன்றி. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கூட நன்றி. இந்த சிலுவையில் நிலையில் நீங்கள் எங்களை மறைத்து கொள்ளுங்க. என் மூலியமாக நீங்கள் பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. ஆமீன். இந்த நாளில் கூட நம்ம 6வது வசனத்தில் பார்க்கலாம். முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு முடிந்தது அப்படின்ற சொல்கிற இந்த வார்த்தை என்னென்னா, ஒரு வெற்றியின் முழக்கமாக இங்கே இருக்குது. இயேசு இந்த பூமிக்கு வந்து எந்தெந்த காரியங்கள்லாம் அவர் செய்யணும்னு சொல்லி பிதா அவர்களுக்கு சொன்னாங்களோ எல்லா காரியங்களையும் அவர் முடித்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்தெந்த காரியங்கள்லாம் முடித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதலாவது நமக்கு பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை அவர் அளித்தார். அந்த டைமில் வந்து என்ன, பலி செலுத்துதல் வந்து வழக்கமாக இருந்துச்சு. ஒரு பாவத்திற்காக பலி செலுத்துவது வழக்கமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரோட பாவங்களுக்காகவும் அவர் ஒரே தரம் மரித்து பலியாகி நம்ம அனைவரோட பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதனால் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. செகண்ட் திங், ரீகன்சிலேஷன் வித் காட். தேவனோடு ஒப்புருவாதல். நம்மளோட பாவங்கள்னால இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த தடை வந்து என்னென்னா அகன்றப்பட்டது. ஒரு ரீகன்சிலேஷன் வித் காட், நம்மளுக்கு ஒரு தேவனோடு ஒரு ஒப்புருவாதல் நம்மளுக்கு கிடைத்தது. இது 2வது விஷயம். 3வது காரியம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்குது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எந்தெந்த காரியங்களை அவர் செய்து முடிக்கணும்னு பிதா சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லா காரியங்களையும் அவர் செய்து சிலுவையில் வென்று முடித்தார். இந்த நேரத்தில் கூட நமக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் இருக்கிறது. நம்ம இந்த பூமியில் முடிக்க வேண்டிய நோக்கம் இருக்கிறது. அந்த காரியங்களை நம்ம முடித்தோமா இல்லையா, நம்ம எத்தனை காரியங்களை வந்து நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். எப்படிலாம் நம்ம வந்து அதை முடிக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படி வென்று முடித்தாரோ அதே மாதிரி நாமும் முடிப்பதற்கு நான் ஒரு 3 காரியங்கள் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், கர்த்தருக்கென்று செய்தல். யோவான் 8:29. நான் எப்போதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்போதும் பிதாவிற்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலங்களில் வந்து நிறையா வந்து அற்புதங்களை செஞ்சாங்க, நிறையா சுகப்படுத்தினாங்க, நிறைய பேரை மன்னித்தாங்க. அநேக காரியங்களை அவர் செய்யும் போது கூட பிதாவின் சித்தத்தின்படி மட்டும் அவரை பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே அவர் செய்தார். எந்த இடத்துலையும் அவர் மனிதனை வந்து பிரியப்படுத்துவதற்காகவும் மனிதனை மகிமைப்படுத்துவதற்காகவும் அவர் செய்யாமல் பிதாவின் சித்தத்திற்காக பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக செய்தார். நம்மளும் இந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று செய்தல் அப்படின்ற காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செய்கிற ஒரு காரியங்கள்லையும் இது பிதாவின் சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா, கர்த்தருக்கென்று நம்ம செய்கிறோமா, இல்லைனா ஒரு மனிதனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம செய்கிறோமா அப்படின்ற காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் திங். 2வது காரியம், சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தல். நம்ம எல்லார் லைஃப்லேயும் வந்து தேவனோட சித்தம்னு இருக்குது. என்னோட லைஃப்பில் இருக்க சித்தம் வேறு, உங்களோட லைஃப்பில் இருக்க சித்தம் வேறு. நம்ம ஒருத்தருக்கும் ஒரு சித்தத்தை வந்து தேவன் வந்து கொடுத்துருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரன்னிங் ரேஸ்லலாம் ஓடுவாங்க இல்லையா, ட்ராக் இருக்கும். அத்லெட்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து அவங்க ஓடுவாங்க. ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் அவங்க கரெக்டாக ஓடி அவங்க முடித்தாலுமே அவங்க ட்ராக்கில் அவங்க ஓடினா மட்டும்தான் அது வெற்றி. நம்ம மற்றவங்க ட்ராக்கில் ஓடுறதுனா அது வெற்றி கிடையாது. அதே போல் தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்க சித்தத்தை அறிந்து நாம் அதில் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவர் ஜெபிக்கும் போது, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஜெபிக்கிறாங்க. அதே போல் நம்ம ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, நம்ம நினைக்கலாம் எல்லாமே வந்து நம்ம நல்லது தானே செய்கிறோம், தேவனுக்காக தானே செய்கிறோம். இல்லை, நம் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். நாமும் இயேசுவை போல் நம்ம சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கோம். 3வது காரியம், ஓட்டத்தை முழுமையாக முடித்தல். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது ஒருத்தவங்க படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
தேங்க்யூக்கா. இதில் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை வந்து அவர் சந்தித்து தான் வந்தார். சிலுவையில் அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டு தான் கடந்து வந்தார். அதே போல் ஆனாலும் அவர் வந்து அதை கடந்து வர ஒரு மேன்மை, அது முடித்த பிறகு இருக்க ஒரு மேன்மையான காரியங்களை அவர் கருதி அவர் அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதே போல் நம்ம லைஃப்லேயும் இருக்கிற கடினமான காரியங்களை நம்ம கடந்து வர இயேசு நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக அவர் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செட் பண்ணியிருக்கார். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம வாழணும் அப்படின்ற காரியங்களை அவர் செட் பண்ணியிருக்காரு. அந்த காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு இயேசுவை போல் நாமும் நம் பாடுகளை தாண்டி வர நம்ம அழைத்திருக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து நினச்ச ஒரு காரியம் என்னென்னா, நம்ம லைஃப்லேயும் நம்ம முடிந்ததுன்ற வார்த்தை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வீடு கட்டி முடிக்கணும், ஒரு கார் வாங்கி முடிக்கணும், இல்லைனா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடங்களில் வந்து ஒரு டார்கெட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி முடிக்கணும், இன்னைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. நம்ம நிறையா நேரங்களில் வந்து அந்த மாதிரி இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கம்பேரிட்டிவ் டு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவம் கூட நம்ம நிறையா நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நம்ம அந்த காரியங்கள்லாம் முடிக்கணும், இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு போய் முடிக்கணும், இந்த வீடு கட்டி முடிக்கணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆத்ம ஆதாயம் நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த காரியங்களை நம் மனதில் வைத்தவர்களால் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் அவர் வந்து எல்லா காரியங்களையும் வெற்றியாய் முடித்தாரோ, அதே போல் நாமும் பிதாவின் சித்தத்தின்படி நம் வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்து முடிக்க நாம் இங்கே அழைத்து இருக்கிறோம். இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.